அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக 150 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவில் நடக்கிறது, அது பம்பாய்க்கு ஏன் மாற்றப்பட்டது? அதற்குரிய காரணம் பார்த்தீங்கன்னா, பூனா அப்போ காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது என்பது சரியான விடை. நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார்? நீல் தர்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கேள்வியாக வந்துட்டே இருக்கு. எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை, அதாவது பூர்ண சுவராஜ் தனது குறிக்கோளாக அறிவித்தது? அது எந்த காங்கிரஸ் அமர்வு? 1929 லாகூர் அமர்வு என்பது சரி. டாக்டர் PR அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு 1990 ஆண்டாகும். சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார்? இதெல்லாம் 1935. யாருன்னு பாருங்க. ஆன்சர் சரிதான். அதாவது ராஜாஜி அவர்கள் தான் சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவராவார். திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு எவ்வளவு? திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக அப்போ வழங்கப்பட்டது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கமாகும். தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் எந்த வருடம்? தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் ஆன்சர் 2014 என்பது சரி. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? நதிநீர், குளம் நீர், கால்வாய் நீர், நிலத்தடி நீர். இதுல எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் என்பது சரியான விடை. மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களையும் உள்ளடக்கியது. அந்த 3 பரிமாணங்கள் என்னென்ன? மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை. இது மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம், கல்வி மற்றும் வருமானம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது? தெப்பக்காட்டில் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். யானைகள் முகாம் என்பது சரியான ஒன்று. உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம்? உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது ஜம்மு மற்றும் காஷ்மீர். இப்போ அது மாநிலம் கிடையாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நீதி புனராய்வு கருத்துரு எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? நீதி புனராய்வு என்ற கருத்துரு எந்த அரசியலமைப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு என்பது சரி. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் எந்த நகரம்? இதுல முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம் உனா என்பது சரியான விடை. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டுச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? வேலையாட்கள் நஷ்ட ஈட்டுச் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923 ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இதுல அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 3 கூற்று சரியானது, 4 மட்டும் தவறான ஒன்றாகும். முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? இதுல 1920 ஆண்டு தான் நீதி கட்சி பெரும்பான்மையான வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது. பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? ஆப்ஷன்ல பாருங்க. பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் என்பது சரியான ஒன்று. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இதுல எந்த கூற்று சரியானது? இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம். இதுதான் ஒருவன் அன்றாட வாழ்க்கையில் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? மூக்கறுப்பு போர் இது பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர்
அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மூக்கறுப்பு போர் நடைபெற்றது. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளால் 1937 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் 1937 யார் அமைச்சாங்கன்னு இப்போ தான் பார்த்தோம். அவர் சி ராஜாஜி ஆவார். கீழ்கண்டவற்றுள் எது மரபுசாரா எரிசக்தி? இதில் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி தான் மரபுசாரா எரிசக்தி ஆகும். தவறான வாக்கியத்தை கண்டறிக. இதில் எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் முறையே 55 மற்றும் 31 துணைக்கோள்களை கொண்டிருக்கின்றன. இதில் சனி கிரகம் நீரில் மிதக்க இயலும், வெள்ளி மற்றும் புதன் துணைக்கோள்கள் கொண்டிருக்கவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் சிவப்பு நிற கோளாகவும் அறியப்படுகிறது. இதில் ஆப்ஷன் சி தவறான ஒன்று. காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எது? காலநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தை சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி பேராளி என்பது சரியான விடை. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இந்தியாவில் இடைநிலை வெப்ப மண்டல காலநிலை காணப்படும் இடம் கங்கை சமவெளி என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? இதுல பாத்தீங்கன்னா கனௌரி என்பது திராவிட குடும்பத்தின் கீழ் வராததாகும். எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பியாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தியர் சமூகம் என்பது சரி. பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது? அப்படி பார்த்தீங்கன்னா இதுல பௌத்தம் பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது என்பது சரியான விடை. புத்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? இதுல நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது. இதுல ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் என்பது தவறான வாக்கியமாகும். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? இதுல அசோகரின் அமைதி கொள்கைகள், அசோகரின் வழித்தோன்றல்கள் சமணர்களை போற்றியது, புஷ்யமித்தரின் கலகம். இதுல பாத்தீங்கன்னா காரணம் பாத்தீங்கன்னா அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்கச் செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வழிவிட்டது என்பதுதான் மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. முகமது கவானை பற்றிய கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? இதுல இரண்டாம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அதே மாதிரி முகமது கவான் ஒரு அபாக்கி. 1481ஆம் ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 சரி. இதுதான் 3 தவறானது. முகமது கவான் ஒரு அபாக்கி என்பது தவறானது. ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். 1, 2, 4 கூற்று சரி. 3வது தவறான கூற்றாகும். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 9ஆம் 5ஆண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் ஆகும். கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பணமசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு பாருங்க. பணமசோதா என்ற சொல் எந்த விதின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 110 விதி என்பது சரி. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது, உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது என்பது சரியான விடை. கூற்று காரணம் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. ஆப்ஷன்ல எப்படி பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எந்த நாடு? ஜிஎஸ்டியை
முதலில் அமல்படுத்திய நாடு, இது ஒரு கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி. பிரான்ஸ் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரீக களப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? சிந்து சமவெளி பண்பாடு நாகரீகம் எந்தெந்த இடத்துல பரவி இருந்தது? களப்பரப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சிந்து முழுவதும், பலுசிஸ்தான், தெற்கு பஞ்சாப், இதெல்லாம் சரி. கங்கை சமவெளி என்பது தவறான கூற்றாகும். இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனத்தில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? இந்தியாவில் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல சமஸ்கிருதம் என்பது சரியான ஒன்று. பின்வரும் நிகழ்வுகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எது? அக்பர் ஆட்சியில முதல்ல பார்த்தீங்கன்னா மால்வா வெற்றி, யாத்ரீகர்களின் வரியை ஒழித்தல், தீன் ஐ இலாகியை பிரகடனப்படுத்துதல், பதேபூர் சிக்ரியில் இபாதா தத்கானாவை தீர்மானித்தல். இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார் என்பது சரியான ஒன்று. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. 760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களை கடக்கிறது? கொங்கன் ரயில் இது எந்தெந்த மாநிலங்களை கடந்து செல்கிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. மக்கள் தொகை அடர்த்தி என்பது என்ன? இதற்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை பார்த்துருப்போம். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று நெடுவரிசையில் ஏயில் பொருத்தப்பட்டுள்ள பொருத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படி பாருங்க. அதாவது நதிகளை அவைகள் பாயும் நெடுவரிசை பியில் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள பீடபூமிகளுடன் சரியாக பொருத்துக. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா பீடபூமி, பி நதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. மால்வா பீடபூமியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி சோட்டா நாக்பூர் பீடபூமியில் தாமோதர், மேகாலயா பீடபூமி இதில் பார்த்தீங்கன்னா யமுனா, மகாராஷ்டிரா பீடபூமியில் தாப்தி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? அதாவது பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் இதில் கருப்பு இனம், மங்கோலியர் இனம், மத்திய தரைக்கடல் இனம் இதெல்லாம் சரி. காக்கேசியர் இனம் என்பது இந்திய இனங்களில் உட்படாத ஒன்றாகும். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் எது? இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம். இந்த ரயில்வே தலைமையகம் எத்தனை மண்டலங்கள் உள்ளது? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதில் மலிகான் என்பதுதான் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகமாகும். 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எந்த அரசு? வைக்கம் அப்படின்னாவே திருவாங்கூர் அரசு தான். சத்தியாகிரக போராட்டத்தில் பெரியார் பங்கு பெற்றதால் கைது செய்த அரசு எந்த ஆண்டுன்னா 1924ஆம் ஆண்டு. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? சங்ககால மன்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம். இந்த குழுக்கள் தான் மன்னர்களுக்கு உதவியன. சேரர்களின் அடையாள மாலை எந்த மாலை? ஆப்ஷன்ல சேரர்களின் அடையாள மாலையாக உள்ளது பனம்பூ மாலை என்பது சரி. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? சங்க காலத்தில் எந்த இடம்? அரிக்கமேடு என்ற இடத்தில்தான் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் நிறுவப்பட்ட இடம் மதுரை என்பது சரியான விடை. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டிலிருந்து. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது ஆண்டு நாள் என்ன?
தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2014 ஆண்டாகும். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? இந்த நியமனம் தொடர்பாக ஏதோ ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கு. இதுல குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் ஆவார். இந்தியாவில் கேபினட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் கேபினட் செயலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950 ஆண்டு உருவாக்கப்பட்டது. லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் லக்ஷ்மி மால் சிங்வி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறு? தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு என்பது சரி. இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது. அது எந்தெந்த இடங்கள்? 13 துறைமுகங்கள் இந்தியாவிலே பெருசு, அதில் 3 தமிழ்நாட்டில் இருக்கு. அது எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சென்னை, தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் துறைமுகம் என்பது சரி. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015 ஆண்டில் 6வது இடத்தில் உள்ளது? ஐநா வளர்ச்சி திட்ட அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015 படி 6வது இடத்தில் உள்ளது? அது நம்ம தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை TNEGA என்பது சரியான விடை. அன்னை தெரசா அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? இதில் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் என்பது சரி. 1940 ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது யாரை? 1940 ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது காந்தியடிகள் அவர்களை என்பது சரி. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865 ஆண்டாகும். வஉசி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார்? வஉசி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1906 ஆண்டு என்பது சரி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. 2வது ஐந்தாண்டு திட்டம் எதனை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆகும்? ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கு நம்ம ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெகலனோபிஸ் மாதிரி என்பது சரியான விடை. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எந்த நாள்? தி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் ஆப்ஷன்ல பாருங்க எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952 ஆண்டு. $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு எந்த ஆண்டு? $5 டிரில்லியன் இந்திய பொருளாதாரம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2024 முதல் 25 ஆண்டு வரை. CSIR அதாவது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் CSIR தன்னாட்சி அமைப்பாக எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டது? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் எதன் கீழ் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1860 சமூக சட்டத்தினுடைய பதிவின் கீழ் CSIR பதிவு செய்யப்பட்டது. இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? முதல் தலைவர், தற்போது தலைவர், அதே மாதிரி எத்தனையாவது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் திரு KC நியோகி என்பது சரியான விடை. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது?
அது எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலம்? இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது. ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில். மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாவல் என்பது சூரியன் மறையும் பகுதியை குறிப்பதாகும். கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர் என்பது சரி. சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சொரூப் கானா என்பது நாணய சாலையை குறிப்பதாகும். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது விவசாயம் என்பது சரியான விடை. பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொருத்துக. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, இந்து நதி தொகுப்பு, பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு, கோதாவரி நதி தொகுப்பு, கிருஷ்ணா நதி தொகுப்பு. இதுல இந்து நதி தொகுப்பு ஜீலம், பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கோஸ், கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா, கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வடக்கிலிருந்து தெற்காக. இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, இதுல காரகோரம் மலைத்தொடர், அடுத்தது லடாக் மலைத்தொடர், அடுத்தது ஜாஸ்கார் மலைத்தொடர், அடுத்தது பீர்பாஞ்சல் மலைத்தொடர். இதுல ஆப்ஷன் டி தான் வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தப்பட்ட மலைத்தொடர்களாகும். பின்வரும் அலுமினிய தொழிற்சாலைகளை அவற்றின் இருப்பிடத்தோடு பொருத்துக. பால்கோ, ஹிண்டால்கோ, மால்கோ, நால்கோ. ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க, இதுல பால்கோ என்பது கோர்பா, அடுத்தது ஹிண்டால்கோ ரேணுகூட், மால்கோ மேட்டூர், அடுத்தது நால்கோங்கிறது கோராபூட். ஆப்ஷன் பி வந்து அலுமினிய தொழிற்சாலைகள் அவற்றின் இருப்பிடத்தோடு பொருத்தப்பட்டது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் எது? கங்கை நதியின் தலையாறுகள் அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் ஆப்ஷன்ல தேவ பிரயாக் என்னும் இடத்தில் இணைகிறது. பாபா பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது எந்த தாது? பாபா பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது. ஆன்சர் சரிதான், இரும்பு என்பது சரியான விடை. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் ஆப்ஷன்ல பாரதிதாசன் என்பது சரி. பிராமணர் அல்லாத இயக்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு தான் பிராமணர் அல்லாத இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. செங்கற்பட்டில் இவரது தலைமையில், யார் தலைமையில்னு பாருங்க, இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில் தான் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை தாங்கியவர் யார்? 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் அன்சாரி என்பது சரியான விடை. டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். அவர் யார்? அந்த மூரிஸ் பயணி யார்? இதுல இபன் பதூதா என்ற மூரிஸ் பயணி தான் முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரத்து 45 ஆகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? எந்த பகுதி? பகுதி 3ல தான் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. AK கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? எந்த சட்டம்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டம் 1950 தவறானது என்று கூறப்பட்டது. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான
அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் யார்? அது எந்த குழு? மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறிய குழு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு ஆகும். கீழ் வருவனவற்றில் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 243 டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது என்ன விருது? இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது தமிழக அரசின் கலைமாமணி விருதாகும். மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல்கக் என்பவரும் இந்தியாவை சார்ந்த யாரும் 1990 மேம்படுத்தினர்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மஹபூப் உல்கக் பாகிஸ்தானை சார்ந்தவர், இந்தியாவை சார்ந்தவர் டாக்டர் அமர்தியா சென் என்பது சரியான விடை. மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவக்கப்பட்ட 24x7 185 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் எந்த நாள்? மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட அந்த 181 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் 10/12/2018 ஆண்டாகும். மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க வருடம் எந்த வருடம்? மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆப்ஷன்ல பாருங்க 2005 வருடமாகும். தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது எது? தமிழ்நாட்டிற்குரிய மின்னாற்றலின் பெரும்பகுதியை கொடுப்பது ஆன்சர் சரிதான், அனல் மின் நிலையம் என்பது சரி. சரியான கூற்றுகளை கண்டறிக. இதுல பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது என்பது தவறுதான். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். த இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இதுல 2, 3 மற்றும் 4வது கூற்று சரியான ஒன்று. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் நேரு அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதெல்லாம் மறக்க மாட்டோம். உஷா மேத்தா அவர்கள். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம், அதனால நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்றவர் டூடு மியானாவார். பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடவும். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஆவார். கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார். வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 2 சரி. 3வது கூற்று தவறான ஒன்று. எந்த ஆண்டு 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2017 ஆண்டு என்பது சரியான விடையாகும். வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன, இல்லைன்னா எவை? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. வேளாண்மைக்கான எதுன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிப்பது, தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை உயர்த்துவது, வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை கட்டுப்படுத்துவது. இது தவறுதான். இதுல உண்மை எதுன்னு பாத்தீங்கன்னா குறிக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 ஆகும். 2021 ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது? 2021 கணக்கெடுப்பின்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆகும். 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? காந்தியன் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஆன்சர் ஸ்ரீமன் நாராயணன் என்பது சரியான விடை. நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள். அதுல
நிதி ஆயோக். இது முக்கியமான கேள்விதான். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் என்பது சரியான விடை. பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை எது? பாபர் எடுத்த படையெடுப்புகளில் தவறான இணை எந்த இணை? இதுல காபூல் படையெடுப்பு 1504 சரி, காந்தகார் படையெடுப்பு 1522, பானிபட் போர் 1526, இதெல்லாம் வந்து சரியான ஒன்று. கான்வா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1527ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரியான இணை, 3 வந்து தவறான இணை. மார்ச் 16 நினைக்கிறேன் 1527ஆம் ஆண்டு கான்வா போர் நடைபெற்றது. எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிடகோபதேசா என்ற புத்தகம்தான் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது. முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? கிறித்துவின் நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் ஆப்ஷன்ல புனித தாமஸ் என்பது சரியான விடை. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர ஆட்சியில இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யுவராஜா பட்டாபிஷேகம் என அழைக்கப்பட்டது. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? ஆலம்கீர் நாமா இதை இயற்றியது ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், முகமது காசிம் என்பவர் ஆலம்கீர் நாமாவை இயற்றியவராவார். இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணங்கள் எவை அல்லது யாவை? இறப்பு விகிதம் குறைதல், குறைந்த கல்வியறிவு, காலந்தாழ்ந்த திருமணம். இதுல மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணங்கள் ஆப்ஷன்ல பாருங்க. இதுல இறப்பு விகிதம் குறைதல், குறைந்த கல்வி அறிவு. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றை பொறுத்துக. மலைக்கணவாய் மாநிலம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இப்போ பூம்லான்னா எந்த மாநிலம்? காடுங்லா, நாத்துலா, சிப்கிலா, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பூம்லா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளது. கார்டுங்லா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளது. அடுத்தது நாத்துலா சிக்கிம் மாநிலத்தில் உள்ளது. சிப்கிலா வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுதான் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நீர்மின் நிலையங்கள் மாநிலம் எங்கெங்க? இப்போ பாலிமோலா எங்க இருக்கு? கிர்னா, அக்ரிமோடா, கோபாலி, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நீர்மின் நிலையங்கள் பாலி மேலா ஒடிசாவில் அமையப்பெற்றுள்ளது. அடுத்தது ஒன்று, கிர்னா மகாராஷ்டிரத்தில் அமைந்துள்ளது. அக்ரிமோடா நீர்மின் நிலையம் குஜராத்தில் உள்ளது. கோபாலி நீர்மின் நிலையம் அசாம் மாநிலத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பஞ்சாபி மொழி எதன் உடன் நெருங்கிய தொடர்புடையது? பஞ்சாபி மொழி எதனுடன் நெருங்கிய தொடர்புடையது? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மற்றும் உருதுடன் நெருங்கிய தொடர்புடையது பஞ்சாபி மொழியாகும். மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது என்ன? மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உயிர் திரள் என்பது மர வெப்ப ஆற்றலின் ஆதாரமாகும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் ஆகும். தமிழகத்தில் பாண்டியர்கள் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபோ என்பவர் ஆவார். 1884ஆம் ஆண்டு பி அனந்தசாரலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? எவ்வாறு அறியப்பட்டது? 1884 அனந்தசாரலு மற்றும் ரெங்கையா நாயுடு. ஆப்ஷன்ல பாருங்க. இது மெட்ராஸ் மகாஜன சபா என அழைக்கப்பட்டது. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார்? தன்னாட்சி இயக்கம்னாவே அனிபெசன்ட் அம்மையார் அவர்கள் ஞாபகம் வந்துருவாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் யார்? பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன்ல சுப்பிரமணிய சிவா என்பது சரியான விடை. இந்தியாவில் அரசின் தலைவர் யார்?
இந்தியாவில் அரசின் தலைவர் இதுல மேற்கூறிய எவரும் இல்லை. சாரி, இதுல வந்து அரசின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் கிடையாது, குடியரசுத் தலைவர் வருவாங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ல டி தான் சரியான ஒன்று. குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள 5 முதல் 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது. இதுல பகுதி 4 என்பது தவறு. பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். இதுல 2, 3 இதுதான் வந்து சரியான கூற்று. குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இது வந்து தவறான ஒன்றுதான். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படை? பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது எந்த விதி? ஆன்சர் சரிதான். விதி 75இல் 1 என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு என்பது சரியான ஒன்று. கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? அது எந்த வயது குழந்தைகள்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் என்பது சரி. NIC இதனுடைய விரிவாக்கம் என்ன? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இதனுடைய விரிவாக்கம் ஆன்சர் சரிதான். என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய தகவலியல் மையம் என்பது சரியான விடை. பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது என்ன? பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயருதல் என்பது சரியான விடை. இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த தொழிற்சங்கம்? இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதராஸ் தொழிற்சங்கம், தொழிலாளர் சங்கம் என்பது சரியான விடை. பட்டியல் 1, 2 பொறுத்துக. கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள் எங்கு கிடைக்கிறது? தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? குறைவான பாலின விகிதம். தோல் பொருள் ஏற்றுமதியின் முதன்மை. இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள் சேலம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். குறைவான பாலின விகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2011 படி தருமபுரி. தோல் பொருள் ஏற்றுமதியின் முதன்மை மாவட்டமாக உள்ளது வேலூர். ஆப்ஷன் டி வந்து சரி. ஆப்ஷன் சி தான். சி வந்து இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மை? இதுல மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு. அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு சாரா சமூக நல அமைப்புகளை அமைப்பதை ஊக்குவித்தல். அடுத்த ஒன்று சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்குதல். இதுல இந்த 1, 2, 3 கூற்றுகளும் சரி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்கான பாடுபடுவது இது வந்து அதுல வராது. 3 கூற்றுகளும் 1, 2, 3 சரியான ஒன்று. சரியான பதில்களை தேர்ந்தெடுக்கவும். பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ்கண்டவாறு 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. இதுல ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்து 1813 வரை, 1813 முதல் 1853 வரை, 1854 முதல் 1920 வரை, 1921 முதல் 1947 வரை. இதுல இந்த 4 கட்டங்களும் சரிதான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. சரியான விடையை தெரிவு செய்க. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க, 1852 ஆண்டாகும். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எதற்காக அவர் அரச பட்டத்தை துறப்பாரு? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தினாலதான் அவர் வந்து அரச பட்டத்தை துறந்தார். 1976 காமராசருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன?
ஐயா காமராசருக்கு 1976 கிடைத்த விருது பாரத ரத்னா விருதாகும். நான் நாத்திகன் ஏன் என எழுதியவர் யார்? நான் நாத்திகன் ஏன் என எழுதியவர், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, பகத்சிங் என்பது சரியான விடை. இது மகாத்மா காந்தி. திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு எத்தனை நாட்கள் வேலையளிப்பு, குடும்பத்தில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது? இந்த MGNREGS படி கிராமத்துல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எத்தனை நாட்கள் வேலையளிப்பு, குடும்பத்துல எத்தனை பேருக்கு? ஆன்சர் சரிதான், 100 நாட்கள். குடும்பத்துல ஒரு உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? 7வது ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன், இதற்காக சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சரியான விடையை குறியீடுகளை கொண்டு பாருங்க. 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும். இதுல ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியான ஒன்றாகும். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். எதுல? ஆப்ஷன்ல பாருங்க. தனிநபர் வருமான வரி, நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், சரக்கு அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள். இதுல ஆப்ஷன் டி தான். அந்த 3 கூற்றுகளும் சரியான ஒன்று. கூற்று காரணம். இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி என்பது சரியான விடை. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எந்த முறை? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை. ஆன்சர் சரிதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்ததாரி முறை என்பது சரியான பதில். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மகாபாலாதிகிருத்தா, மகாஸ்வபதி நயாரு, மகாபிலுபதி, மகா தண்டநாயக். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மகாபாலதிகிருத்தா அப்படிங்கிறவர் படை தளபதி, மகாஸ்வபதி குதிரைப்பட தளபதி, மகாபிலுபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா யானைப்படை தளபதி, மகா தண்டநாயக் தலைமை நீதிபதி. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். இதில் மகாபாலதி கிருத்தான்னா யாரு? படை தளபதி. மகாஸ்வபதி குதிரைப்படை தளபதி, மகாபிலுபதிங்கிறவர் யானைப்படை தளபதி, மகா தண்டநாயக் என்பது தலைமை நீதிபதி ஆவார். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் ஜெனரல் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் என்பது சரியான விடை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவை எவற்றால் தயாரிக்கப்பட்டது? அந்த 500 முத்திரைகளும் எதனால் தயாரிக்கப்பட்டது? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், மண்ணால் செய்யப்பட்டது என்பது சரியான பதில். அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? மதுராவா, ஆக்ராவா, காஷ்மீரகமா, டெல்லியா? அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் நகரம், சொர்க்கம் மற்றும் மிக சிறந்த நிதி பரிபாலன மையம்னு குறிப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி என்பது சரியான பதில். பின்வருவனவற்றுள் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு? ஆப்ஷன்ல பாருங்க. நீர் உப்புத்தன்மை மாற்றங்கள், மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள், நோய்க்கிருமிகள் எண்ணிக்கை மாற்றங்கள், நீர் அசுத்த மட்டத்தில் மாற்றங்கள். இதில் நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு பார்த்தீங்கன்னா மீன்கள் இடம்பெயர்வு முறை மாற்றங்கள் என்பது சரியான ஒன்று. ஓசோனை அழிக்கும் முக்கிய காரணி எது? ஓசோனை அழிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது ஆப்ஷன்ல தூசு படலம் என்பது சரியான பதில். தாவர வளர்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எந்த மாசு? தாவர வளர்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு ஆப்ஷன்ல சல்பர் டை ஆக்சைடு என்பது சரியான பதில். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் யார்? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர்
பிரதம மந்திரி என்பது சரியான பதில். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார்? உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் சாரஸ் பழங்குடியினர் என்பது சரியான பதில். குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார்? திருக்குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல திருக்குறள்ல 10 பேர் உரை எழுதினர். அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரைன்னு நம்ம பார்த்துருக்கோம். ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ரோமாபுரி ராணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். CN அண்ணாதுரை என்பது சரியான ஒன்று. தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் என்பது சரியான பதில். கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு குறிப்பிடுவது யாரை? ஆப்ஷன்ல மாங்குடி மருதனாரை குறிப்பிடுகிறது என்பது சரியான ஒன்று. கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல். கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்பது சரி. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகம் மூலம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் மூலம் நிர்வகிக்கிறார் என்பது சரியான பதில். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறும் சரத்து ஆன்சர் சரிதான், விதி 18 என்பது சரியான விடை. தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து எந்த சரத்து? தேசிய நெருக்கடி 356 மாநில நெருக்கடின்னு தெரியும். தேசிய நெருக்கடி சரத்து 352 என்பது சரியான பதில். 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். இதுதான் முதல் ஆணையம், அந்த மறக்க மாட்டோம், கலேல்கர் ஆணையம் என்பது சரியான பதில். இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது முதல் கூற்று. வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். 1965 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எவை உண்மை? இதுல பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே உண்மை என்பது சரியான பதில். பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது? தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது என்பது அதனுடைய நோக்கம் கிடையாது. 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை என்னென்ன? 1820 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது. ஆப்ஷன் ஏ இந்த 3 கூற்றுகளுமே பொதுவாக தடை செய்யப்பட்டு இருந்தது. குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதில் பாருங்க, கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. இதுல சரியான சேர்க்கை என்ன? இதுல பார்த்தீங்கன்னா கல்வி, வருமானம் மற்றும் ஊட்டச்சத்து நிலை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். விவசாய தகவல் சேவை வலையமைப்பு அக்ரிஸ் நெட் கீழ்காணும் தொகுப்பில் உள்ள தகவல்களை தருகிறது. எந்தெந்த தகவல்? இதுல சரியான சேர்க்கையை பதிவு செய்யவும். அக்ரிஸ் நெட்டுங்கிறது கீழ்காணும் மழைப்பொழிவு, உர இருப்பு நிலவரம், குறைந்தபட்ச ஆதார விலை, பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பற்றி. இதில் ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான். எதை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு, உர இருப்பு நிலவரம், பண்ணை சமூகத்தின் துணை துறைகள் பற்றி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான பதில். 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் 2019 தமிழ்நாடு எந்த இடத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்தில் இருந்தது. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் எந்த ஆண்டு
சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1884 ஆண்டு. சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது எவ்வளவா நிர்ணயிக்கப்பட்டது? சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது பார்த்தீங்கன்னா 14ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. இது ஒரு ரிப்பீட்டான கேள்வி. அவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரியான விடை. கூற்று ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தான். காரணம் டொமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயர்களிடம் இருந்து பெறுவதற்காக. இதில் ஆப்ஷனில் அப்படி பாருங்க, ஆன்சர் வந்து கூற்று சரி, ஆனால் காரணம்ங்கிறது தவறான ஒன்று என்பது சரியான விடை. சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிக்கிற்கு உதவினார். சதிப்பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக 1829 அறிவிக்கப்பட்டது. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதில் 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு எந்த ஆண்டு? முதல் உலக பொருட்காட்சி லண்டன்ல 1851 ஆண்டு நடைபெற்றது. பின்வருவனவற்றில் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம் சார்ந்து. இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. வேலை வாய்ப்பை உருவாக்கும் திறன் உள்ள நிலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான சொற்றொடர் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல 1, 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று இதுல தப்பா சொல்லியிருக்கேன். 2 மற்றும் 3 தான். 1, 2 கிடையாது. அதாவது முதலாளித்துவம் கிடையாது. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று சரி, ஆனால் காரணம் என்பது தவறான ஒன்று. பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. இதுல அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம், சிறுதானியம் மற்றும் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு. இதுல சரியான ஒன்று. பசுமை புரட்சியில அரிசி மற்றும் கோதுமை, மக்காசோளம் மற்றும் சோளம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்றாகும். கடைசி கேள்வி. பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது? இதுல அனீமிக், இரத்த சோகை, குறைவான எடை, போதுமான நுண்ணூட்டச்சத்து. இதுல பாத்தீங்கன்னா விளைவுகளில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறைவான எடை. ஆப்ஷன் டி தான் வந்து தவறா சொல்றேன். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. இரத்த சோகை, குறைவான எடை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடல். போதுமான நுண்ணூட்டு சத்து என்பது தவறான ஒன்று. கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.